சோனியா மகி. லேய் ஜெகன், என்ன எவ்வளவு நேரம்ல இருக்கு பெல் அடிக்கிறதுக்கு? என்ன காமன் நேரம் இருக்குல? இன்னும் காமன் நேரம் இருக்கா? இங்கேயே வச்சு நிக்கும். யாம்ல இந்த பீரியட் போவே மாட்டேக்கு. ஆமா, இதே பிடி பீரியட்னு வையா, நம்ம கிளாஸ்ல இருந்து கிரவுண்டுக்கு போய் பேட்டையும் பாலையும் எடுக்கிறதுக்குள்ள பெல் அடிச்சிரும். ஜெகன், ஒரு பேப்பரை சுருட்டி போடல, இங்க இருந்து கிரிக்கெட் விளையாடுவோம். ஒட்டதன்ல நோட் இருக்கு, ஒரு பேப்பரை கிழிச்சு போடு. சுபி, அங்கேயே அடிச்சு விடாதல, கிளாஸுக்குள்ள போயிரும். ஆமா, என் பக்கத்துல அடிச்சு விடல, நீங்க ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்கீங்க. சரில, இனி இந்த பக்கமா அடிச்சு விடியே, எடுத்து போடு. மிஸ்டர் ராஜன் 17 பார் 6 இ கோவில் ஸ்ட்ரீட், கன்னியாகுமரி. அஜய், டீச்சர், கையில என்னது? பேப்பரை உருட்டி வச்சிட்டு இருக்கா? படிக்கலையா நீ? இல்ல டீச்சர். டீச்சர், யாருன்னே தெரியல டீச்சர். பேப்பரை கசக்கி கசக்கி கிளாஸுக்கு வெளியே போட்டிருக்காங்க. நான் 2-3 வாட்டி பேப்பரை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டேன் டீச்சர். யார் பேப்பர் பொடியாவோ அவங்களுக்கு ஃபைன் கொடுங்க டீச்சர். ஆமா டீச்சர், எப்பவும் நம்ம கிளாஸுக்கு வெளியே பேப்பரா கிடக்கு. பிரின்சிபல் சார் ரவுண்ட்ஸ் வரும்போது பேப்பர் கிடந்தா என்ன டீச்சர் சொல்லுவாங்க? கிளாஸ் டீச்சர் யாருன்னு நம்ம கிளாஸ் தான் யாசுவாங்க. அத நாங்க ஒவ்வொரு பேப்பரா பெருக்கி பெருக்கி வச்சிட்டு இருக்கோம். ஆமா டீச்சர், வடை சமோசானி தால்ல வாங்கிட்டு வந்து தின்னுகிட்டு தாளை மட்டும் சுருட்டி சுருட்டி போடுறியாவே டீச்சர்? நம்ம கிளாஸ் முன்னாடி தான் டீச்சர் தாளம் குப்பையுமா எப்பவும் கிடக்கு. வேற எல்லா கிளாஸ்லயும் நீட்டா இருக்கும். பூமாரி, பூமாரி, டீச்சர், பூமாரி, லீடர்னா பேசிவே பேரை மட்டும் பார்க்கிறது உன் வேலை கிடையாது. கிளாஸ் எப்படி இருக்கு, கிளாஸுக்கு வெளியே எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீ தான் கவனிக்கணும். கிளாஸுக்கு உள்ளேயோ வெளியோ யாராவது பேப்பர் போட்டு அவ பேர் எழுதி வச்சு ஃபைன் போடு. டஸ்ட்பின் எதுக்கு வச்சிருக்கு? அதுக்குள்ள தான் எல்லா குப்பையும் போடணும். யாராவது அதை மீறி கிளாஸுக்குள்ள வெளியெல்லாம் போட்டாக்கி ஃபைன் போட்டு வை. சரி டீச்சர். டீச்சர், அதுக்கு பிறகு பென்சிலும் சீவி சீவி பெஞ்சுக்கும் கீழலாம் போட்டிருக்காவே டீச்சர். நேத்து எங்க பெஞ்சு தான் டீச்சர் தூக்கணும். நாங்க தூக்கும்போது ரொம்ப குப்பையா இருந்துச்சு டீச்சர். எல்லா குப்பையும் போடியவே இவங்கதான். என்னத்துக்கு இப்படி சொல்லியாங்க? பூமாரி, இனி இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்தா லீடரை மாத்திடுவேன். சரி டீச்சர். போ உள்ள. சரி, இவ்வளவு நேரம் வெளிய முட்டு போட்டு நின்னீல, என்ன படிச்சியா? வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து சொல்லு. ஐயோ கடவுளே, ஒரு லைன் கூட வாசிக்க தெரியாம தானே வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு இருந்தேன். நம்மட்ட வந்து கொஸ்டின் சொல்லுன்னா என்னத்த சொல்ல? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், கேட்கலையா? எல்லாரும் வரிசையா புக்க கொண்டு வா. ஐயோ, இப்ப ஏதாவது கதை விடணுமே. இத சொல்லுவோம். டீச்சர், டீச்சர், நம்ம கிளாஸ்ல யாரோ போர்டு அழிச்சிட்டு டஸ்டர் கொண்டு செவுர்ல தட்டிருக்காவே டீச்சர். செவுர் அவ்வளவு ஒரே சாக்பீஸ் தூளா இருக்குன்னு பிரின்சிபல் சார் கிளாஸ்ல வந்து யாசினாவ. ஆமா டீச்சர், நம்ம கிளாஸ் கதவுலயும் சாக் பீஸ் தூளா இருந்து அதுக்கும் சத்தம் போட்டாவ. பூமாரி, ஜெகன், பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம்ல இருக்கு? 2 நிமிஷம் நம்மள இருக்கு. பிள்ளைகளை யாசதுக்குள்ள பெல் அடிச்சிரும். டீச்சர், போர்டு அழிச்சிட்டு யாரு டஸ்டர் கொண்டு செவுர்ல தட்டினது? டீச்சர், நான் போர்டு அழிக்க மாட்டேன் டீச்சர். மீனா தான் டீச்சர் அழிப்பா. நீ தான கிளாஸ் லீடர், அவ எதுக்கு அழிக்கா? டீச்சர், மீனா யாரையுமே போர்டு அழிக்க விட மாட்டா டீச்சர். எப்பவும் அவ தான் டஸ்டர் எடுத்துட்டு ரெடியா நிப்பா. யாமல சுபி மாத்தி மாத்தி விடுறிய? பூமாரி, டீச்சர் படிச்சதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியாவிட்டி. ஒண்ணுமே படிக்கல. இப்போ பெல் அடிச்சிரும் பூமாரி, அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்க. பூமாரி, மீனாவை வர சொல்லு. மீனா, உன்னை டீச்சர் கூட்டாவ வரணுமா? பூமாரி, எம்டி பூமாரி, திட்ட உழுவு. ஆமா அஞ்சலி, இந்த பையலும் மாத்தி மாத்தி விடியாங்க. பூமாரி, வந்துட்டேன் டீச்சர். அஞ்சலி, இப்போ ஆரம்பிட்டி. டீச்சர், பாவம் மீனா, யாச்சு வாங்க போறது தெரியாம வந்து நிக்கா. கிளாஸ்ல போர்டு அழிக்கிறது யாரு? நான் தான் டீச்சர் அழிப்பேன். போர்டு அழிச்சா டஸ்டர் வெளிய கொண்டு தட்ட வேண்டியதானே? வாசல்ல கொண்டு தட்டுவா. செவுரு அவளே நாசாக்கி வச்சிருக்கா. நீ எதுக்கு போர்டு அழிக்கிறதுக்கு ஓடியா? லீடர் தான போர்டு அழிக்க போணும். டீச்சர், அவளை எழுதி பிடிச்சிட்டு கதை விட்டுட்டே இருப்பாவ டீச்சர். யாருமே போர்டு அழிக்கலன்னு டீச்சர் நான் போய் அழிப்பேன். டீச்சர், மீனா சொல்வதெல்லாம் போய். மேல வைக்காத கை. என்னது? இல்ல டீச்சர், டஸ்டர் மேல கையே வைக்க விட மாட்டா டீச்சர், அதான் சொன்னேன். ஆமா டீச்சர், எல்லாத்துக்கும் அவ தான் டீச்சர் முன்ன ஓடுவா. மீனா, உன் பேரை சொல்லி யாராவது கூட்டா மட்டும் தான் நீ போணும். போர்டு அழிக்கிறது, ஸ்டாஃப் ரூமுக்கு போறது எல்லாம் லீடர் பாத்துக்கிடுவா. டீச்சர், பெல் அடிச்சிட்டு டீச்சர். பெல் அடிச்சிட்டா ரெஸ்ட் ரூம் போலாமான்னு கேட்டேன் டீச்சர். போ. டீச்சர், நாங்களும் போலாமா டீச்சர்? நாளைக்கு வந்ததோடி மொத கொஸ்டின் உங்க மூணு எடுக்கணும். போங்க. தேங்க் யூ டீச்சர். பூமாரி, இனி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்தா
தனியும் சுவாபியும் வராவ. ஏடி சோபி கேண்டீனுக்கு அடி போறா. ஏடி சோபி பாருடி அண்ணே என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காவ. ஏடி கேண்டீனுக்கு போனா எனக்கு ஒரு சம்சா வாங்கிட்டு வாடி. யார சுபி என் ஃப்ரெண்ட கிண்டல் அடிக்கா? ஏடி நான் கிண்டல் அடிக்கலடி. வாண்டதான சம்சா வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு அம்மாட்ட வாடா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு. யாம்டி சோபி ஏடி சோபி இன்னைக்கு நான் நம்ம சார் கிட்ட உன் அண்ணனுக்கு சொல்லுவேன் பாரு. ஏடி சார் கிட்டலாம் சொல்லாதடி, எங்க அண்ணன் சும்மா தானே சொன்னான். எங்க அண்ணனுக்கு நீ பேசியது நல்லா பிடிக்கும் தெரியுமா? எப்பவுமே வீட்ல வச்சு சொல்லிட்டே இருப்பான். அப்படியா நான் கிண்டல் அடிக்காமனு நினைச்சேன். சை, கிண்டல் அடிக்கிறது கூட இந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. சுபி, சியானா பம்பர கண்ணாலே சியானா எங்க போறா? கேண்டீனுக்கு போறேன். எதுக்கு? கேண்டீனுக்கு எதுக்குல போவாங்க? நான் உன்கிட்ட கேட்டேன். சியானாட்ட கேட்டேன். மயிலு சியானா ரெண்டு பேரும் போங்க. இன்னைக்கு ஒருத்தர கை தனியா கால் தனியா பிச்சு எறிய போறேன். எறிவிய நீங்க கை தனியா கால் தனியா பிச்சு வரைக்கும் என் கை சும்மா இருக்குமா? என்னல செய்வா நீ? என்ன செய்வா? சாப்பிட்டு சொல்லி கொடுப்பேன். அப்படியா? சாப்பிட்டு சொல்லிடுவியோ? சார் கிட்ட சொல்லி கொடுத்துருவானாம்ல. சரி சார்ட்டெல்லாம் சொல்லாத. அம்மா இங்கேயே வந்து இருக்கா? நான் எங்கேயே இருப்பேன், உங்களுக்கு என்ன? ஆமா நம்ம ஸ்கூலு பொதுவான இடம், எங்க வேணா யார் வேணா இருக்கலாம். நீ இரு சார்ட்ட எதுவும் சொல்லிடாதே. அவனுக்குலாம் எவ்வளவு சுபி பயப்படியா? என்னலாம் செய்யுது? நம்ம சும்மா நடந்து போனாலே அவர் பிடிச்சு அடிப்பாரு. நம்ம வேற அதுல இருந்துகிட்டு பாட்டு படிச்சிருக்கோம். அதெல்லாம் சொன்னோம்னா ஸ்கூலை விட்டே விரட்டிடுவாங்க. இந்த ஸ்கூல்ல தான் பூ மாதிரி இருக்கா. பரிச்சை ஏதாவது வந்தா ஒரு ரெண்டு வார்த்தை காட்டுவா. வேற ஸ்கூல்ல போய் யாரை பார்த்து என்ன நீ எழுதி எப்படிலாம் நம்ம பாஸ் ஆக போறோம்? அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். இல்லைன்னா இந்த மஞ்ச முடியை இப்பமே ஒவ்வொரு முடியா பிடிங்கிருப்பேன். சபி என்னமா வாங்கினா? கேண்டீன்ல ஒரே கூட்டம்ல நாங்க வாங்குறதுக்கு முன்னே பெல் அடிச்சிட்டு. இடி வாங்க போவோம், சார் வந்துருவாவ. லே வாங்க, நம்மளும் ஓடி போவோம். பெல் அடிச்சிட்டல. தமிழ் சார் தான்ல, பைய போவோம். ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன படிச்சுட்டு வர சொன்னேன்? ஆறாவது படத்திலே ஏழாவது படத்திலே உள்ள ஸ்மால் கொஸ்டின் சார். ரெண்டு படத்துலயும் உள்ள ஸ்மால் கொஸ்டின் மட்டும் படிச்சவங்க உட்காரு, வேற எல்லாரும் நில்லு. என்ன படிக்கலையா? ஆமா சார், ரெண்டே ரெண்டு சின்ன கொஸ்டின் மட்டும் படிக்கணும் சார். நின்னு படி, படிச்சு முடிச்சிட்டு உட்காரலாம். சார் உனக்கு என்ன, நீ எத்தனை கொஸ்டின் படிக்கல? நான் எல்லாம் படிச்சிட்டேன் சார். சார் இந்த அவர் எங்களுக்கு தமிழ் சார். அதனால நீயா வந்தாடி கேக்குறியா? ஏய் என்னல கிளாஸுக்குள்ள சோஷியல் சார் நிக்காரு. இப்ப தமிழ்ல இல்ல சார், காலையில தமிழ் சார பார்த்தேன். அதான் நீங்க தெரியாம கிளாஸ் மாதிரி வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, நான் தெரியாம வந்துட்டேன். உனக்கு தெரியும்ல நான் எந்த கிளாஸுக்கு போகணும், நீ சொல்லு, போறேன். சாரி சார். பூமாரி, அஞ்சலி, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கொஸ்டின் சொல்லி பாரு. சரி சார். என்னல கூட கூட கேட்காத மாதிரி நிக்காரு. சார் வரலாமா சார்? பெல் அடிச்சு 10 நிமிஷம் ஆகும். எங்க போனீ எவ்வளவு நேரம்? வாயை துறங்க. சார் கேண்டீனுக்கு போனேன் சார், ரொம்ப கூட்டமா இருந்து பெல் அடிச்சிட்டு சார். அங்கே இருக்க வேண்டியதானே? வேற மத்தியானம் சாப்பிடறதுக்கு பெல் அடிக்கும், வந்து தின்னுங்க. மாதிரி கேண்டீனு போங்க. வேற 4 மணிக்கு பெல் அடிக்கும், வந்து பையத்துக்கிட்டு போங்க. 10ஆம் கிளாஸ் பையன் மாதிரியே இருக்கிறிய. இன்னைக்கு என்ன படிச்சுட்டு வர சொன்னேன்? யாராவது சொல்லு பாப்போம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முடிச்சுக்கிட்டே நில்லுங்க. போங்க வெளிய போன்னு சொன்னேன். நீங்க போறீங்களா இல்லன்னா நான் போட்டேன்? நீங்களே போங்க சார்னு சொன்னா மட்டும் கேட்கவே போறவ.